நண்பர்களே வணக்கம். இங்கே பாருங்கள், மரத்தில் சுத்தமாக காய் இல்லை. மேலே பாருங்கள், அதை பாருங்கள், அது ஃபுல்லாக காய் இருக்குது பாருங்கள். அந்த காயெல்லாம் தான் இப்போ அறுக்க போகிற காய். அதுலேயும் இவ்வளோ பெரிய காய் கூட இந்த காய் பாருங்கள் அப்படியே சொத்தை அடித்து அப்படியே பூச்சி. இது வந்து புழு பண்ணுற வேலை. இது பாருங்கள், புழு ஓட்டை போட்டுருக்கு ஃபுல்லாக இதுமாதிரி பண்ணுற வேலை. இது மாதிரி காய் ஊந்து போகுது, இது வேஸ்ட்டு தான். இங்கே பாருங்கள், இவர் தான் இதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த தோட்டத்தில் தண்ணி கட்டுறது பார்க்குறது எல்லாம் இவர் தான். இவங்க வந்து தோட்டத்துக்கு வாட்ச்மேனுக்கு அவங்களுக்கும் பார்க்குறாரு, ஏன் மரத்தையும் அவர் தான் சேர்த்து பார்க்குறாரு, பார்த்துட்டுருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இவங்க மகனும் கூட இருக்காப்புல. 2 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த காயெல்லாம் இளம்பாடாக இருக்குது. ஒரு வாரம் கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும் அந்த காய் அறக்க. ஆனால் காய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு தான் எல்லா பார்வைக்கு தெரியுது. மார்க்கெட்டுக்கு இந்த காய் தான் வருது. இந்த காய் ஜவ்வாறு மார்க்கெட்டுக்கு வருது. ஆனால் மார்க்கெட்டில் வந்தால் தித்திப்பு கம்மியாக இருக்கும், புளிப்பு காட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு இன்னும் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ அறுக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள், இந்த காயில் பாருங்கள், பால் பாருங்கள், மரத்தில் இருக்க சொல்லி பால் எப்படி இறக்கி எடுத்து பாருங்கள். இப்படி வந்தால் பழம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இவ்வளோ பெரிய காய் இருக்குது. இதெல்லாம் அறுக்கிற காய் தான். இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வாங்க, இதெல்லாம் அறுக்கிற காய் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அறுக்கிற காய் தான். இது வந்து கலர் வந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த காயை பாருங்கள், இப்போ அறுக்கிற காய். இந்த காய் கலரு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ அறுப்போம். இந்த வாரத்தில் கம்பல்சரி நம்ம கடைக்கு வந்துடும். இப்படி பாருங்கள், இதெல்லாம் வந்து இளங்காடு. இதெல்லாம் இளங்காய். இது ஒரு 15 நாள் ஆகும். இந்த காய் வர்றதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். இந்த காய் அடுத்த வாரம் நம்ம கடையில் இருக்கும். இப்படியே பாருங்கள், இந்த காயெல்லாம் ஒரு 15 நாள் ஆகும். இந்த காயெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கீழே தாவலில் தான் இருக்குது. அந்த மரம் பிடிச்சிருக்கு, இந்த மரம் பிடிக்கல, இந்த மரம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள், எங்கேயோ ஒன்று தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் நண்பர்கள், இப்போ இந்த காயெல்லாம் அறுக்கிற காய் நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த வாரம் கடைக்கு, இந்த வாரம் கஸ்டமருக்கு காயாக்காக்கிறவங்க கொடுத்தாலும் வாங்கிட்டு போனாங்கன்னா எனக்கு வேஸ்டேஜாக போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு காய் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து 1 கிலோ 2 கிலோனா 4-5 நாளில் வச்சு சாப்பிட்டோன்னா 3 நாளில் பழமாயிடும். 3 நாளில் பழமாயிடும். 4ஆம் நாள் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கணும். கஸ்டமருங்க அப்போ தான் நம்ம தேடி வராங்க. இவ்வளோ நாள் சேனலில் நம்பர் கொடுக்கல. இப்போ நம்பர் போடுறேன், 2 மொபைல் நம்பர் வரும், கடையோட பேர் வரும். அதை பாருங்கள். சரஸ்வதி ஃபுட் ஸ்டால்னு அவங்க பார்க்குறீங்கன்னா போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், காய் பாருங்கள், இந்த காய் பாருங்கள். இப்போ கலரை பாருங்கள்.